ஹே, நீ என்ன பண்ணுறீங்க? நல்லா நடிக்கிறேன்னு தெரியுது. நீ என்ன பண்றீங்க? ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் அவன் கூட வந்தேன். எந்த ஃப்ரெண்டு? நண்பா சுப்பு. டேய் போ. மச்சி, ஒரு நிமிஷம். இவன் தான் என் ஃப்ரெண்ட் சுப்ரமணி. ஹாய். ஹாய். இவங்க கார்த்திகா, என்னோட ஃப்ரெண்ட். டேய் துரோகி, இதுக்கு தான் என்ன திருச்செந்தூர் கூப்பிட்டு வந்தியா? இதான் உன்னோட முக்கியமான வேலையா? கார்த்திகா, யாரும்மா இவங்கள? அம்மா இதான் என்னோட ஃப்ரெண்ட் சார்லஸ். ஓ, உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். உங்களை பற்றி அடிக்கடி இவ சொல்லியிருக்கா. ஆமாம், இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க தம்பி? சென்னையில், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸில். ஓ, அந்த லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிங்களே, அவர் தானே நீங்க? ஆனா டிவில பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பா இருந்தீங்களே. ஆன்ட்டி, அது பிராவோ, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவன் இப்பதான் சேரவே ட்ரை பண்ணிட்டு ஓ, இருக்கான். அப்படியா? சரி தம்பி, சீக்கிரமா சேர்ந்துருவீங்க. தேங்க்ஸ். நம்ம வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, வாங்களேன். இல்லை ஆண்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் கிளம்பணும். இவ்வளோ இன்னைக்கு தான் கிளம்புறா? எப்படிம்மா போற? பஸ்ஸில் தாம்மா. நீங்க தம்பி? அப்போ நானும் பஸ்ஸில் தான். என்ன சொன்னார்? இங்கே தான் சொன்னார். எங்கேன்னு தெரில. வந்துட்டார். என்ன பாய், உங்களை அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். இந்தாங்க, இது 8 கோடி இருக்கு. பாக்கி பணம் டைமண்ட்ஸ் கிடச்ச பிறகு. டைமண்ட்ஸ் இப்போ கிடைக்கும். இன்னும் 2 வாரம் ஆகும். ஏன் 2 வாரம்? தூத்துக்குடி எஸ்பி கொஞ்சம் கெடுபடி. நம்ம பசங்க மேலே ஒரே கண்ணாக இருக்கா, அதனால் அதை புது ஆளை வச்சு தான் செய்யணும். எல்லாம் சரியாக வரல பாய். ஏன்னா இந்த வாட்டி அமௌண்ட் கொஞ்சம் பெருசு. அது உங்களுக்கு, எனக்கு இல்லை. ஒன்றும் கவலைப்படாது. சொன்ன நேரத்துக்கு பொருள் கரெக்டாக வந்து சேரும். சரி, இப்போ எங்கே போகணும்? ஈஸியாக பக்கம் போங்க. தியேட்டருக்கு போனீங்க, டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? What a sense of humor you have, yeah? ஐயோ, பார்த்துட்டானுங்களா? மீட்டிங் எப்போ? 10 மினிட்ஸ்லேயே வரல. சார் கூப்பிட்டீங்களா? இது ஆஃபீஸ், மறந்துட்டிங்களா என்ன? சார் என்ன விஷயம்? வேலை செய்கிற இடத்துல பொண்ணுங்கிட்ட 10 அடி தள்ளி இருங்க. அப்போ தான் வேலை ஒழுங்காக நடக்கும். ஆமாம் சார், இப்போல்லாம் பொண்ணுங்க சரியில்லை சார். அவர் வேலைன்னு சொன்னது உங்கள் வேலையை. ஐம் சாரி சார். யூ கேன் கோ. தேங்க்யூ சார். பில்ஸ் ரெடி பண்ணிட்டியா? இல்லை. ஏன்? 3 கோடி பர்ச்சேஸுக்கு 8 கோடிக்கு பில் கேட்ட எவன் கொடுப்பான்? அதுவும் இல்லாமல் எல்லாம் இல்லீகல் டைமண்ட்ஸ். என்ன பண்ணலாம் தெரியல. விஸ்வநாதனுக்கு வேறு என் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 வீக் எப்படியா மேனேஜ் பண்ணு. நெக்ஸ்ட் வீக் எல்லாம் நம்ம கேக் வந்துடும்ல, பார்த்துக்கலாம். வராது. மார்னிங் சார். ஹலோ சார். உட்காருங்க. யா. என்ன சஞ்சய்? எஸ் சார். அக்கௌண்ட்ஸ்லாம் எப்போ சப்மிட் பண்ண போகிறீங்க? எல்லா பில்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். தந்துடுறேன் சார். எனக்கு இன்னும் சரியாக படல. சம்திங் இஸ் ராங். சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஹலோ. பாஸ், எல்லாம் ரெடியாக இருக்குது பாஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. பாஸ் இன்னும் 10 மினிட்ஸில் வராரு. போய் கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள். போங்க. ஓகே சார். ஷூர் சார். சந்துரு, எனக்கு என்னவோ சஞ்சய் மேலே தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. எனக்கும் டவுட் இருக்குது சார். பெரிய அளவில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். ப்ரூஃப் மட்டும் கிடைக்கட்டும். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். சிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கம்பெனி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் டைமண்ட் கம்பெனிஸ். இந்த இயரோட 50 இயர்ஸ் ஆயிருக்கு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு. பட் இது போதாது. நம்ம இந்தியாவிலேயே ஜுவல் பிஸ்னஸில் நம்பர் 1 கம்பெனி ஆகணும். அதுக்கெல்லாம் உங்கள் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், மிஸ்டர் விஸ்வநாத் இந்த வீக்கோட ரிலீவ் ஆகிறாரு. அவரோட இடத்துல மிஸ்டர் சந்துரு வராரு. இந்த யங் ஏஜில் சந்துரு இஸ் எ வெரி சின்சியர் பர்சன். அதனால தான் அவருக்கு இந்த ப்ரொமோஷன் வந்திருக்கு. சஞ்சய் அஃப்கோர்ஸ்
பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜாக அவரே இருப்பார். மிஸ்டர் விஸ்வநாதன். தேங்க்யூ சார். ஐ ஹோப் ஐ டிட் மை டியூட்டி வெரி சின்சியர்லி அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அவர் ஃபர்ம்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சக்ஸஸ். இது எல்லாம் உங்கள் கோஆப்ரேஷன்ஸ்னால தான் நடந்துச்சு. எனக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணீங்களோ அதே கோஆப்ரேஷன் சந்துருக்கும் கொடுக்கணும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. டே மாப்பிள்ள, நானும் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்குறேன். நீ வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நானும் ஒன்று மாதிரி சம்பாதிப்பேன்ல. வீட்டில் தங்கச்சிக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்கேன்டா. 2 லட்ச ரூபா தேவைப்படுதுடா. மாப்பிள்ள, என் வேலை ரொம்ப கஷ்டம்டா. டே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பண்ணுறேன்டா. நான் சம்பாதிக்கிறது எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே சரியாக போயிடுதுடா. இப்போ செய்கிற தொழிலில் பெருசாக லாபம் இல்லைடா. ஏதாவது வேலை இருந்ததுனால எவனும் நம்பி கடனும் கொடுப்பான். டேய் உன்னை விட்டால் வேறு வழி இல்லைடா. நீ ரொம்ப நாளாக கேட்டே இருக்க, சேர்த்து விட்றேன். சரி மாப்பிள்ள. ஆனால் நம்பிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாடா, நம்பிக்கையாக இருப்பேன். ஹலோ. பாய். பாயை பார்க்கணும். வெயிட் பண்ணு. எண்ணெயை போட்டு விடுறேன். கடலை போடுங்க. பாய். ஆசஃப் வந்திருக்கான். வர சொல். உள்ளவா. பாய். சலாம் பாய். பாய், ஃபோல்ட சொன்னேன் பாய். நம்ம ஸ்நேகிதன் பாய். சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கம். வீட்டில் ஏதோ பிரச்சனை, 2 லட்ச ரூபா தேவைப்படுது. பேர் என்ன சொன்னேன்? ஷஃபீக். ஷஃபீக். ரொம்ப ஆபத்தான தொழில் தான். கவர்மெண்ட் ஏமாற்றி தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் சரியாக செஞ்சுட்டேன், உனக்கு தேவையானது செய்கிறேன். ஆனால் ஏமாற்றிட்டேன்னு தெரிஞ்சது சும்மா விட மாட்டேன், பார்த்துக்க. இன்னொரு விஷயம், போலீஸில் மாட்டின உசுரே போனாலும் யாரையும் காட்டி கொடுக்கூடாது. என்ன? போய்ட்டோம். சரி. ஷஃபீக், மறுபடியும் சொல்கிறேன், சரியாக செஞ்சுட்ட, உனக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன். சரி. பாய், புதுசாக இருக்கான், நம்பலாமா? இவனை நம்பலாம், ஏமாற்ற மாட்டான். இல்லை, பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அதுதான். போலீஸ்க்கு வேறு நம்ம பாய்க்கு மேலே ஒரே கண்ணாக இருக்குது. அதனால தான் இந்த நேரத்தில் ஒரு புது கை தேவை. எடுத்த உடனே எல்லாரையும் நம்புறது தப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் யாரையுமே நம்பாமல் இருக்கிறது அதோட பெரிய தப்பு. என்ன மாப்பிள்ள, பயமாக இருக்குடா, நமக்கு ஒத்து வராதுடா. டேய், முதல்ல அப்படி தாண்டா இருக்கும், போக போக சரியாயிடும். பயப்படாதடா, நாங்களாம் இருக்கோம்ல. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இல்லைடா, விட்டுறா, நானே பார்த்துக்கிறேன். ஹலோ, சொல்லு சேரா, என்னாச்சு? சரி, வரேன். இல்லை மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துக்கு சரி வராது, நான் வரேன். டேய், இப்போ டென்ஷனாக இருக்க, சாயந்தரம் ஃபோன் பண்ணுறப்போ.
அக்கா ஷஃபிக் வந்திருக்காரு. மாமா நானும் சாயரும் விரும்புகிறோம். நீங்கள் தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். எந்த நம்பிக்கையில் நான் உனக்கு பொண்ணை கட்டி கொடுக்கறது? நிரந்தரமான வேலையும் கிடையாது, உங்கள் அப்பன் சம்பாதிச்ச சொத்தும் கிடையாது, சொல்லிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி என் பொண்ணு ஆசைப்படுறான்னு கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு அவள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. இல்லை மாமா, நான் பார்த்துப்பேன். நல்லா பார்ப்பேன். அவளையும் வீட்டில் பொட்டலம் போட வைப்பேன். உன் வீட்டில் கல்யாணம் பண்ணுற வயசில் 2 பொண்ணுங்க இருக்குல்ல, முதல்ல அதுங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? என் பொண்ணு ஆசைப்படுறாளின்னு தான் இவ்வளோ தூரம் இறங்கி வரேன். முதல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்து, அப்புறம் பார்க்கலாம்.